ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னு நகர்வை நோக்கி டிவிகே நகருது அப்படின்னாலும் கூட அந்த டிவிகேக்கு அப்போ காங்கிரஸோட தயவு இல்லை அப்படிங்கிறதும் காங்கிரஸுக்கு தான் டிவிகேயோட தயவு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா தாவேக்காவுக்கு காங்கிரஸினுடைய தயவு தேவைப்படுது இல்லை. காவிரி விவகாரம் மேகதாது விவகாரத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்படும் அப்படின்னு விஜய் நினைக்கிறது சரியா? மீண்டும் கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த பயனும் இல்லைன்னு விசிகா பேசுபொருளாகிட்டே இருக்கு. ஆளுநர் ஷானவாஸோட சமீபத்திய பேட்டி அப்படிங்கிறது மறைமுகமாக பாஜக ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு ஆளுநர் ஷானவாஸ் விமர்சிச்சிருக்காரு. திமுகவை நோக்கி செல்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் வேற எதுவும் நீங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அமைச்சர் வன்னியரசு சமீபத்திய அவரது பேட்டி ஒன்றில் ஜனநாயகன் படம் கம்யூனிசத்தை பேசுது. தாவேக்கா சைடில் அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னா கூட அது ரசிகர்கள் மனப்பான்மையில் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். வன்னியரசு போன்றவர்களோட இது மாதிரியான பேச்சை நம்ம எப்படி பயன்படுத்தி முதல் வரை குளிர்விக்க வைக்கும் செயல் அவ்வளோதான். தாவேக்கா அமைச்சர்கள் குறித்த அந்த சர்ச்சைகள் தொடர்கதையாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு, காட்சி அதே தான் தொடருது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கோம்? வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் கேள்வி கேட்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மட்டுமே இல்லை. திமுகவில் இருக்கிற சீனியர்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே இளைஞர்களுக்கு வழிவிட்டால் அந்த கட்சி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நல்லபடியாக நகரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இளைஞர்கள் வராங்க, அது பொன்முடியினுடைய மகனாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஏவா வேலுனுடைய மகனாக அந்த இளைஞர் இருக்கக்கூடாது. இவ்வளவு விஷயங்களையும் திமுக உள்வாங்கி கொண்டதா திரு உதயநிதி அவர்கள் ஒரு சில இடங்கள்ல சொல்றாரு, எதிரி யாருன்னே நம்ம கணிக்க தவறிட்டோம். அது யாருடைய தவறு? மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கு. 2029 பாஜக எதிர்ப்பை விஜய் எடுப்பார் அப்படின்னாலும் கூட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் தாவேக்காவோட நாங்கள் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களே தவிர விஜய் தரப்புலேருந்து டிவிகே தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸுடன் கூட்டணி அப்படிங்கிறத அவங்க இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி நம்ம அவசியமே இல்லை. காங்கிரஸுக்கு தானே அந்த அவசியம், விஜய் அவர்களுக்கு அவசியம் இல்லையா? அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கூட்டணி கட்சியில் எல்லாம் கூட்டணியாக தான் இருக்கிறாங்க. அவர் அது கூட்டணியாக அதை உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு முதல் மீட்டிங் பண்ணிட்டார். அதை தாவேக்கா சொல்லணும்னு அவசியமே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி, அவங்க 2 பேருமே நட்பு பாராட்டுறாங்க, கூட்டணியை தொடர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னு நகர்வை நோக்கி டிவிகே நகருது அப்படின்னாலும் கூட அந்த டிவிகேக்கு அப்போ காங்கிரஸோட தயவு இல்லை அப்படிங்கிறதும் காங்கிரஸுக்கு தான் டிவிகேயோட தயவு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா கிடையாது. காங்கிரஸுக்கு தாவேக்காவுக்கு காங்கிரஸினுடைய தயவு தேவைப்படுது இல்லை. தேவைப்படுறதுனால தான் நேஷ்னல் லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்கணுங்கிறதுனால தான் அவங்க காங்கிரஸோட ஒரு உறவே வச்சுக்கிறாங்க. காங்கிரஸுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. அவங்க இது தாவேக்காவோட நாங்கள் போகிறது ஆட்சி அமைக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து ஒட்டுமொத்தமாக விலகி போகிறோன்னு சொல்கிறத வேறு விதமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுனால காங்கிரஸுக்கு சொல்கிறாங்க. பட் தாவேக்காவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது கூட்டணி தொடரும் தாவேக்கா சொல்லி தானே இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதை பற்றி பேசுவாங்க. பட் 2 பேரும் தேவைங்க. காங்கிரஸ் வேணுங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் ஒரு வேளை விஜய் அவர்கள் இல்லை நான் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா காங்கிரஸ் எல்லாம் சண்டைலாம் போட்டிருக்க முடியாது. ஆனாலும் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு டிஎம்கே கிட்ட இருந்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் அவர் பக்கம் கொண்டு அவர் தலைமையில் ஒரு செக்யூலர் அலையன்ஸ் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு அவருக்கு காங்கிரஸ் நிச்சயமாக தேவைப்படும். காவிரி விவகாரம் மேகதாது விவகாரத்தில் சட்ட போராட்டங்கள் மூலமாகவே இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கான உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் வேளையில் திரும்பவும் முதல்லேருந்து அப்படிங்கிற மாதிரி மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்படும் அப்படின்னு விஜய் நினைக்கிறது சரியா? இல்லை, தவறு. அதில் ஏன்னா இது நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல் ஆணையம் ஒன்று அமைச்சாங்க. அந்த ஆணையம் ஒரு 13-14 வருடங்கள் கழித்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை மத்திய காங்கிரஸ் அரசு
கெசட்டில் அரசு இதழில் வெளியிடுறதுக்கு 6 வருஷம் எடுக்குது. அதன் பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்து இன்னும் 15 வருஷத்துக்கு வராதீங்க யாரும், எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் என்ன சொல்லுதோ அதை முழுவதுமாக செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் கர்நாடக அரசுக்கு இருக்கிறது. கர்நாடக அரசு செய்யலைன்னும் போது அவர்களோடு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எந்த சுமூக தீர்வும் எட்டப்படாது. பேச்சுவார்த்தையில் கர்நாடகா அவங்களோட ஸ்டாண்டை தான் சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படலைன்னும் போது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லும். அதனால் மேகதாது ப்ரொப்போசலில் கூட இது கர்நாடகா முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மேகதாது அப்படிங்கிறது இன்னும் எந்த பர்மிஷனும் கர்நாடகாவுக்கு யாருமே கொடுக்கல. தமிழ்நாட்டினுடைய பர்மிஷன் இல்லாமல் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு செங்கல் கூட அவங்களால எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா காவிரி அந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இது திரு விஜய் அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஸ் அப்ரோச் எடுக்கிறோன்னு சொல்லலாமே தவிர, கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது கர்நாடகா அந்த அளவுக்கு இறங்கி போய் பேச மாட்டாங்க. ஸோ இந்த முடிவு எப்படி இது ஒரு வேலை ரிவ்யூவுக்கு போய் ஒரு வேலை அந்த மீட்டிங் நடக்காமல் கூட போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடந்துச்சுன்னா கூட பெருமளவில் ஒரு ரிசல்ட் எல்லாம் இதில் வராது. நான் கர்நாடகா தங்களுடைய ஸ்டாண்டில் இருந்து அவங்க என்றைக்கும் மாற போதில்லை. இன்னொன்று, மேகதாது போன்ற ஒரு அணை கர்நாடகா பெங்களூருக்கு முன்னால், பிலிகுண்டுலுக்கு முன்னால் கட்டினாங்கன்னா இது தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை. பொதுவாக மேகதாது விவகாரம் அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய, அரசியல் பற்றி பேசிட்டே இருக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் விவகாரமாக இருக்கா? காவிரியை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளினுடைய ஒரு என்ன சொல்கிறது லைஃப் லைன். ஆனால் கர்நாடகாவில் கூட அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். கர்நாடகாவில் உள்ள விவசாயிகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு என்றைக்குமே சொல்லலை. எங்களுக்கு முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு விவசாயிகளும் கர்நாடகா விவசாயிகளும் ஒன்றிணைந்து காவிரி குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் கர்நாடக அரசு இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த மேகதாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தமிழ்நாடு விவசாயிகளுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னொரு 60 TMC தண்ணி அவங்க பிலிகுண்டலுக்கு வர்றதுக்கு முன்னால் சேவ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இப்போவே பயிரெல்லாம் காஞ்சி போச்சு, கருகி போச்சு காவிரி டெல்டாவில். அதனால் இது 2 மாநில அரசுகளும் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை ஏன்னா இது வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கு. ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மட்டும்தான் ஒரு தற்காலிக தீர்வே வந்திருக்கிறது. அப்படின்னும் போது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா உங்களால் மீண்டும் தற்காலிக தீர்வு கூட கிடைக்காது. அதன் பிறகு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றம் 1008 கேள்வி கேட்பாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு நாட்கள் கடந்து போகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்னன்னா தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு நிலுவையில். அதை கர்நாடகா செயல்படுத்தலைன்னா செயல்படுத்த வைப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கையாளணுமே தவிர மீண்டும் கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, விஜய் இந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன? ஏன்னா இதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது கர்நாடகாலையும் ஓடுது. அப்போ இது எந்த அளவுலையும் இதில் எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தற்போதைக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஜனநாயகன் படம் போன்ற விஷயங்களை கொண்டு வருவது அப்படிங்கிறது எனக்கு அதில் உடன்பாடெல்லாம் கிடையாது. ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய மாநிலத்தை விட்டுட்டு கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் வந்துடும்? ஒரு 50 கோடி வந்துருமா மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதற்காக மாநில உரிமைகளை எல்லாம் ஒரு முதலமைச்சர் விட்டு கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு ஆர்குமெண்ட்டாக அதை நான் பார்க்கல. அந்த ஆர்குமெண்ட்டே ரொம்ப அப்சர்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தொடர்ந்து பிசிகா பேசுபொருளாகிட்டே இருக்குது. ஆளுநர் ஷானவாஸோட சமீபத்திய பேட்டி அப்படிங்கிறது தாவேக அரசை, விஜய் அரசை குறை கூறுவதாக இருக்குது. மறைமுகமாக பாஜக ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு ஆளுநர் ஷானவாஸ் விமர்சிச்சிருக்காரு.
இதை எப்படி பார்க்குறீங்க? விசிகாவை விட்டு விலகுவதற்கான முயற்சியில் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இருக்கிறார். திமுகவை நோக்கி செல்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் வேற எதுவும் நீங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப வெளிப்படையாக திரு வன்னியரசு அவர்களுக்கு அவரை வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு தாவேக்கா அரசில் விசிகா இடம்பெற்ற பிறகு திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய அந்த அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ இப்போ அவர் பேசும்பொழுது அவர் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வெளியேறுவதற்கான அந்த கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது தான். இது நீங்கள் பாஜக தான் ஆளுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் என்ன பாஜகவுடைய ஸ்கீம்ஸ், மத்திய அரசினுடைய ஸ்கீம்ஸை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பாஜக தான் ஆள்கிறது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாதுல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் கூட காங்கிரஸ் தான் ஆண்டதுன்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா? இங்கே ஏதாவது நீங்கள் க்ரெடிபிளாக அதை பேசணும். அந்த க்ரெடிபிலிட்டி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அது இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் அமைச்சர் வன்னியரசு போன்றவர்கள் தாவேகா அரசுக்கான அந்த சப்போர்ட், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னான்னு கூட சமீபத்திய அவரது பேட்டி ஒன்றில் ஜனநாயகன் படம் கம்யூனிசத்தை பேசுது, மார்க்சியத்தை பேசுதுன்னெலாம், அது கிட்டத்தட்ட அது மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது தாவேக்கா சைடில் அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னா கூட அது ரசிகர்கள் மனப்பான்மையில் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். வன்னியரசு போன்றவர்களோட இது மாதிரியான பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? முதல்வரை குளிர்விக்க வைக்கும் செயல், அவ்வளோதான். திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்கிறது எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமோ, திரு வன்னியரசு அவர்கள் சொல்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அவ்வளோதான். இதில் நீங்கள் அவர் முதலமைச்சருடைய அமைச்சரவையில் அவர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு திரு வன்னியரசு அவர்கள் நினைக்கிறாரு. எனக்கு முதலமைச்சராக விஜய் வந்தது எனக்கு பிடிக்கல, எங்கள் கட்சி போய் தாவேக்கால சேர்ந்தது பிடிக்கலங்கிற ஸ்டாண்டில் இருக்கிற ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமில் பேசுகிறாரு. நாங்கள் போய் சேர்ந்துட்டோம், நாங்கள் இனிமேல் விஜய் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னும் போது விஜய் அவர்களுக்கு பயங்கர ஆதரவாக இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டை விசிகா தலைவர்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தவிர இல்லை வேற எதுவும் பேசு பொருளாக எதுவுமே இல்லை. தாவேகா அமைச்சர்கள் குறித்த அந்த சர்ச்சைகள் தொடர்கதையாயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பெண் அமைச்சர் அந்த கட்சியோட நிர்வாகியவே கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்லாம் இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு, ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கடந்த கால ஆட்சியில் திமுக ஆட்சியில் எல்லாம் நீங்கள் குறை சொல்லும்போது உட்கட்சி அவங்க விஷயங்களில் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த மினிஸ்டர்ஸ் கையில் தான் ராஜா போல் இருக்காங்கலாம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு, காட்சி அதே தான் தொடருது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? வெயிட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே நடக்குது, யாருமே இல்லைன்னுலாம் சொல்லலை. இது எந்த அளவுக்கு இதை விஜய் அவர்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களா, இல்லை இது அப்படியே கண்டினியூ ஆக போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ ஒரு சில அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய சர்ச்சைகள் எல்லாம் அவர்கள் அமைச்சர் ஆவதற்கு முன்னால் நடந்தது. இப்போ ஒரு சிலது அமைச்சர்கள் ஆன பிறகு நடக்கிறது. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாமே ரசிகர் மனப்பான்மையில் இருந்தபோது இவர்கள் பல விஷயங்களை அப்போ செய்திருந்தாங்க. இன்னொன்று, இந்த அமைச்சர்கள் நிறைய பேருக்கு ஒரு சிலர் ரொம்ப மெச்சோர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு சிலருக்கு அந்த பழைய விஷயங்கள் இன்னும் போகலை. இதை முதலமைச்சர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே நீங்கள் திமுக விஷயத்தில் கம்பேர் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இங்கே முழுவதுமாக நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் கேள்வி கேட்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மட்டுமே இல்லை. நீங்கள் மாற்றம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் பேரை எல்லாத்துக்கும் போய் பேரை மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவரை கேட்கணும். கடன் வாங்குறாங்க திமுக, நாங்கள் வந்தால் செம்மையாக செய்வோம்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்களே, கடன் வாங்காமல் உங்களால் ஆட்சி செய்ய முடியுமான்னு விஜய் அவர்களை கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய இந்த 3 மாத ஆட்சியிலே கேள்வி கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. அதை விட்டுட்டு இந்த கம்பேரிசனுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல வந்த மாற்றங்களை எப்போ கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்கணும். 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்க, எப்போ கொடுக்க போகிறீங்க, அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும், கடன் இல்லாமல் கடன் வாங்காமல் நீங்கள் கொடுக்கலாமாங்கிற கேள்வியை விஜய் அவர்கள் மீது எழுப்பணும். அது இல்லாமல் தாய்மாமன் சீர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அதை எப்படி கொண்டு வர போகிறீங்க, ஊழல் ஒழிப்பு பேசுனீங்க, அதெல்லாம் எப்படி, என்ன ரோட் மேப் இருக்குங்கிற கேள்விகளை நான் முதலமைச்சர் மீது எழுப்பணுமே தவிர
இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போச்சுன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் அவர்களுடைய அரசு மீது கேள்வி கேட்பதற்கு எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. அதிலெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அவர்கிட்ட இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நீங்க எப்படி ப்ராமிசஸ் எல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? ஏகப்பட்ட ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், அவங்க ஊர்லயே கொடுப்போம், கவர்மெண்ட் சர்வீசஸை மக்கள்கிட்ட கொண்டு போவோம்னு சொன்னீங்க. அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போறீங்க? தாய்மாமன் சீர் பிளஸ் 1 பவுன் தங்க நகை எப்போ கொடுக்க போறீங்க? இது போன்ற விஷயங்களை கேட்க வேண்டும். நீங்க இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, சிங்கப்பெண் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அதன் பிறகும் தவறுகள் நடக்குது அப்படின்னும் போது அதற்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வது? இது போன்ற ரொம்ப நியாயமான கிரிட்டிசிசம்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் கேட்கணுன்ற. நீங்கள் தாவேகா கவர்மெண்ட்டுக்கிட்ட இவ்வளோ கேள்விகள் கேட்கணும்னு சொல்கிறீங்கல்ல, தாவேகா தரப்பிலிருந்து, தாவேகா அரசு நிர்வாக தரப்பிலிருந்து ஒரு சில அமைச்சர்கள், ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள், இவங்க மட்டும்தான், அருண்ராஜ் போன்றவர்கள் தான் வாயை திறக்கிறாங்க. ஒரு கோர் விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் வாயே திறக்கிறதில்ல அப்படிங்கிற பார்வை எப்படி? நீட் போன்ற விவகாரங்களில் அவர் இன்னும் பேசணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சர் பேசணும் அப்படிங்கிறத நான் அதிமுக ஆட்சியிலையும் ஏற்றுக்கல, திமுக ஆட்சியிலையும் ஏற்றுக்கல, இப்போவும் ஏற்றுக்கல. முதலமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க நீங்கள் கடந்த காலங்களில் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை விஷயங்களுக்கு பேசியிருக்கிறார், 70களில் திரு கருணாநிதி அவர்கள் எத்தனை விஷயங்களுக்கு பேசியிருக்கிறார். எல்லாத்துக்குமே முதலமைச்சர் பேசணும்னா அப்போ அமைச்சர்கள்லாம் எதுக்குங்க? சட்டமன்றத்தில் கூட நிறைய இடங்கள்ல முதலமைச்சர் பேசாமல்லாம் இருந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் பேசணுங்கிறது வந்து நான் ஏற்றுக்கல. பட் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் அசம்பிளியில் பண்ணுவார். ஜெயலலிதா அவர்களே இன்டர்வென்ஷன்ஸை கொஞ்சம் குறைவாக தான் பண்ணுவாங்க. அமைச்சர்கள் எழுந்து பேசுவாங்க தேவைப்படும் போது. இப்போ 2.5 மாதத்துலேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுறதுல வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இன்னும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அசம்பிளி செஷனே வரல. ஸோ இந்த அசம்பிளி செஷனில் முதலமைச்சர் எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாம் அந்த கிரிட்டிசிசங்களை சொல்லணும். முதலமைச்சர் இதற்கும் பேச மாட்டார். பட் நீட் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் முதலமைச்சர் பேசாமல் இருப்பது வந்து சரி கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து பேசணும். இன்னொன்று, நிறைய இடங்களில் வந்து பேசிங் ரெஃபரன்சஸாக தான் இருக்குது. டீலிமிட்டேஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லணும். ஏன் கட்ட விட மாட்டீங்க, எப்படி கட்ட விட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லணும். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் பேசணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. கர்நாடகா பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சித்தராமையா வந்து கிட்டத்தட்ட அரசியலிருந்து ஓய்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமதாஸ் இனிமேல் நான் முழு நேர அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டார். அது அவங்களோட வயதை கருத்தில் கொண்டோ வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் இருக்குது. இதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக திமுகவில் இருக்கிற சீனியர்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்து இளைஞர்களுக்கு வழிவிட்டால் அந்த கட்சி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நல்லபடியாக நகரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அந்த இளைஞர்கள் யாருன்னு பார்க்கணும். அந்த இளைஞர்கள் வெறும் கார்த்திக் மோகன்களாக இருக்கக்கூடாது, ராஜா அன்பழகன்களாக இருக்கக்கூடாது, ஐபி செந்தில்குமாராக மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை திமுகவுக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இளைஞர்கள் வராங்க, அது பொன்முடியினுடைய மகனாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஏவா வேலுனுடைய மகனாக அந்த இளைஞர் இருக்கக்கூடாது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 75 வயதுக்கு மேற்பட்டவர்களை வந்து ரிட்டையர் பண்ணுறது மூலமாக மட்டுமே திமுக வளர முடியாது. அவங்க ரிட்டையர் ஆகிட்டு அவங்க பசங்கள்லாம் அரசியலில் இருந்தாங்கன்னா அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. அது கண்டினியூட்டியாக தானே இருக்க போகுது. அப்போ என்னன்னா, புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும். அப்போ வந்து ஏற்கனவே ஒரு 30 வருஷமாக திமுகவுக்காக போஸ்டர் மட்டுமே ஒட்டிகிட்டு இருந்திருப்பார். அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப செம்மையாக செய்வார். அவர் வந்து 20 பேரை 30 பேரை கட்சிக்குள்ளே கொண்டு வருவார். அவர் வேற விதமாக கட்சியை வளர்ப்பார். நீங்கள் கட்சியில் வந்து கட்சியை வளர்க்கறது நான் அதை தான் சொல்கிறேன்.
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம ரொம்ப அன்ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்றோம் எப்பவுமே. அவர் மட்டும்தான் என்னமோ வாரிசு திமுகவில் இருக்கிற மாதிரி. ஆனா மாவட்டத்துக்கு உதயநிதி ஸ்டாலின்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த மாவட்டம் வந்து நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புது ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும். நீங்க ஒருத்தரையே வந்து இங்க டாப்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை மட்டுமே எப்பவும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மாவட்டத்துக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் அவங்க கலையணும். அங்க வந்து இளைஞர்களுடைய சக்தி வந்து புதுசா அந்த புது ரச்சம் பாய்த்த வேண்டும். இல்லை, இப்போ 2026 எலெக்ஷன் இந்த தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்களையும் திமுக உள்வாங்கி கொண்டதா, அந்த நகர்வுக்கு திமுக தலைமை தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டதான்னு எடுத்துக்கலாம்? திமுக இன்னும் தோல்விக்கான முழுமையான காரணம் என்னன்னு அவங்க இன்னும் ஏத்துக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க காரணத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் 6 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும். இன்ஸ்டாகிராம்னால மட்டும்தான் இந்த ஆட்சி வந்தது, மக்கள் கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை திமுக செய்திருக்காது. ஏனென்றால் ஒரு தேர்தலுக்கு பிறகு திமுக தோற்றால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு மக்கள் மீது பழி போடாமல் இருப்பதுதான் திமுகவினுடைய தொன்று தொட்டு இருந்த வழக்கமாக இருந்தது. கருணாநிதி அவர்கள் காலத்துல வந்து மக்களை என்னைக்குமே பிளேம் பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் வந்து மக்களை பிளேம் பண்ணுவாங்க. திமுக கொடுத்த பொய் வாக்குறுதிகளால் திமுக ஜெயிச்சு விட்டது, மக்கள் ஏமாந்து விட்டார்கள் அப்படின்னு மக்களை குறை சொல்லுவாங்க. ஆனால் அதிமுகவினுடைய பாணியில் இன்னைக்கு அரசியல் திமுக செய்து கொண்டிருக்கிறதுன்னு அப்படிதான் நான் பார்க்குறேன். இவங்க திரும்ப மக்களை பிளேம் பண்றாங்க, ஓட்டு போட்டவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கவர்ச்சிக்கு போட்டுட்டீங்க, நீங்க இன்ஸ்டாகிராமை பார்த்து போட்டுட்டீங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதையே நீங்க குறை சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் சரியா, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் தவறா? 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னா இது பெரும்பான்மை வந்துருச்சு. இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்குது இல்லைங்கிறத மீறி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு? உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? நீங்க 59 சீட்டோட உங்களை சுருக்கிட்டாங்க மக்கள். தாவேக்காவுக்கு 107 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களை விட 47 50 சீட்டு அவங்க அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் நாள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம். பட் அதன் பிறகு திமுக வந்து தடம் மாறிக்கொண்டே இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவங்க ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டே இது வரைக்கும் எடுக்கலை. அவங்களால ஏன் திரு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு சில இடங்களில் சொல்கிறாரு, எதிரி யாருன்னே நம்ம கணிக்க தவறிட்டோம். அது யாருடைய தவறு? அது திமுகவினுடைய தவறு இல்லை. நீங்கள் வந்து பாஜகவை எதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் கீழே கிரவுண்டில் உங்களுக்கு வந்து எதிரி வந்து தாவேக்காவாக தான் இருந்திருக்கிறது. அது கிரவுண்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, மேலே யாருமே ஏற்றுக்கல. ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் எல்லாமே இல்லை அவர் 24% மேலே போகலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜி டீம்ஸை தாண்டி அங்கே டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை யார் பண்ணது? கீழே இருக்கிற தொண்டர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருந்தாங்க, இங்கே விஜய்க்கு ஆதரவு வந்து ஏறிக்கிட்டே இருக்குதுங்க, இங்கே மக்கள் எல்லாருமே வந்து போட போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த டிஸ்கனெக்ட் தான் திமுகவில் பிரச்சனையே தவிர அவங்க இன்னும் அந்த தோல்விக்கான காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆராயவில்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இன்னுமே அப்போ திமுக வந்து அவங்கள சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு அதை எடுத்துக்கணும். அப்படிதான் நான் பார்க்குறேன். சுய பரிசோதனை அவர்கள் செய்திருந்தால் அவர்களுடைய பேச்சு இந்த மாதிரி இருக்காது. அடுத்து தேர்தல் எப்போ வரும்போது நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே வந்து மக்களை குறை சொல்லக்கூடாது, அந்த அரசியல் வந்து எடுபடாது. அந்த அரசியல் எடுபடணும்னா ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேரிஸ்மேட்டிக் ஒரு ஃபேஸ் உங்களுக்கு இருக்கணும். கருணாநிதி அவர்களே அந்த அரசியலை செய்தது கிடையாது. அவர் வந்து ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்பார். இவங்க என்னன்னா இன்னும் அந்த தேர்தல் தோல்வியிலிருந்தே இவங்க இன்னும் வெளியில வரலங்கிறது தான் நான் பார்க்குறேன். திரைத்துறையிலிருந்து விஜய் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து சிஎம் வந்து ஆயிட்டார். அடுத்ததாக தனுஷ் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அவரோட நகர்வு எல்லாமே அதை நோக்கியதாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஊடகவியலாளராக நானும் பார்க்குறேன். உங்களோட பார்வை? யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், பட் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் விஜய் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி 72 ஆரம்பிக்கும் போது அவர் செகண்ட் டேர்ம் எம்எல்ஏ, ஒரு முறை எம்எல்சியாக வேற இருந்திருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு கட்சியினுடைய பொருளாளராக அவர் இருந்திருக்கிறாரு, மிகப்பெரிய உச்சம். அதன் பிறகு கட்சி ஆரம்பிக்கும் போது ரெண்டு கட்சி கூட்டணியோடவே அவரால் 33% தான் எடுக்க முடிந்தது. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த
2.5 வருடத்தில் எந்த அனுபவமும் இல்லாமல் 35% அப்படிங்கிறது வந்து ஒரு இமாலய சாதனை. அந்த சாதனையை யாரும் அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஸோ அதனால வந்து யார் வேணாலும் வரலாம், பட் எல்லாருக்கும் இதே சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. இல்லை, இப்போ இதே பார்வை தானே நம்ம விஜய்கிட்டயும் இருந்தது. இல்லை நம்ம விஜய் இது இல்லைங்க, விஜய் அவர்களுக்கு வந்து நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அவர் வந்து நீங்கள் விஜயகாந்த் மாதிரிலாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு மினிமம் 15 to 20% தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதன் பிறகு தான் அவருடைய கிராஃப் உயரும் தான் எல்லாருமே சொன்னோம். விஜய் அவர்களை ஒரு சிலர் வந்து ரொம்ப அவர் வந்து 7% எடுப்பார், 8% எடுப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தனுஷ் அவர்களோ இல்லை வேறு ஒரு நடிகரோ அவங்க என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க இன்னும் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லவே இல்லை. திரு விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கம் ஆரம்பித்து இன்னைக்கு 17 வருஷம் ஆகுது. ஸோ தனுஷ் அவர்கள் கூட இன்னும் 10 வருஷம் கழித்து வர்றதுக்கான ஒரு விதையை இன்னைக்கு போட்டிருக்கலாம். ஸோ அது அவர் எப்போ வரப்போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாமல் அதை பற்றி விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னோட பல்வேறு கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையுமே புட்டு புட்டு வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.